சத்தான நல்ல ஹெல்த்தியான இந்த சுக்கிட்டி கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கீரையோட பேர் இருக்கும். மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இந்த கீரை பேர் இருக்குது. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய விட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இதில் நல்ல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 3 பூண்டு பல்லும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 4 காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா வத்தலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கழுவி வச்ச இந்த சுக்கிட்டி கீரையை வதங்கின இந்த வெங்காயத்தோடு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட வேண்டிதான். கீரை வெந்து வந்ததும் ஃபைனலாக நிறைய தேங்காய் பூ, அதாவது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை இதோட சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டு இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நமக்கு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான சுக்கிட்டி கீரை ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.